எங்களா பட்டைக்கிட்டே போட்டுட்டு கிளம்பிட்டேன். பட்டையா எருமை. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நாங்கள் சந்தைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். டைம் வந்து 7 ஆக போகுது. 7 மணி ஆகுது. நைட்டில் சந்தை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. கொஞ்சம் சீப்பாக இருக்குதான்னு போய் பார்ப்போங்க. என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு வரலாம். கொஞ்சம் லேட் நைட்டாக போனால் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்குமோன்னு பார்ப்போம். சந்தையில் போய் பார்க்கலாம். ஓகே பாய். சந்தைக்கு பாருங்க, சந்தை நைட் டைமில் நைட்லேயுமே கூட்டமாக தான் இருக்குது பாருங்க. என்ன வாங்க போகலாம்? ஓகே, தக்காளிலாம் இருக்குது பாருங்க. தக்காளிலாம் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னு தெரியலையா? இது 50, அதில் 40. போட்டு கொடுங்கண்ணா. உதவு போட்டு காட்டுறாரு எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க ஒரு கூறு 20 ரூபா. ஓகே, 1000 கணக்கு 2000 கணக்கில் செலவு கொண்டு கூப்பிட்டு வந்தேன். வெறும் ஒரு கோசப்பழத்துக்கோசரம் கூப்பிட்டு வந்துக்கிறேன். பரவாயில்ல. இதில் எவ்வளோ செலவாயிருக்கும்? வீட்டுக்கு போய் பார்க்கலாம், தெரியல. லாவே சந்தை கூப்பிட்டு போன. சரி, என்னென்ன காய் வாங்கிக்கிற? முள்ளங்கி வந்து 20 ரூபாய். அவ்வளோதான் சந்தை செலவு பாருங்க. வாசப்பழம் வாங்கினதுமே வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். காய் வேறு தூக்க முடியலப்பா, அப்படியே வெயிட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாசப்பழம் 40 ரூபா. உள்ளக்கிற காய்கறி பேர் இதுதான் காய்கறி. வெண்டைக்காய், பீட்ரூட்டு, அவ்வளோதான் காய். அழகா எங்கே கோசப்பழம் சூப்பராக இருக்குதா? செம்மையாக ரெட் கலர் இருக்குதுல்ல. இனிப்பு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 40 ரூபாய்க்கு வரத்துல. பரவாயில்ல. அப்படியும் அப்படியா? எங்க எனக்கு ஒரு கறி கொடு, அவன் சாப்பிட்டு வரேன். நல்லா தானே இது? அடுத்தது வெண்டைக்காய், பீட்ரூட்டு, வெங்காயம், அவ்வளோதான். இதுதான் நம்ம செலவு இந்த வாரத்துக்கான காய்கறிகள். போய் சொன்னேன், நம்ம திங்கக்கிழமை கோயிலுக்கு போகலாம், அப்போ வாங்கிக்கலாம் கீரணும். ஓகே ஓகே. இது இப்போதைக்கு முள்ளங்கி ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில். நல்லது முள்ளங்கி, கிட்னிக்கு நல்லது. சரி, சாம்பாரில் போட்டு முள்ளங்கி சாம்பார் மாதிரி வச்சிடலாம். ஓகே பாய் சொல்லிடு. ஓகே பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. சந்தைக்கு போய் பண்ண வீடியோ. இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்கலையே. எவ்வளோ? நான் காசு எடுத்துட்டு 160 ரூபாய் தான். அதுலேயும் 20 ரூபா மிச்சம் பண்ணி வாங்க. பரவாயில்ல, மிச்சம் காட்டும். எவ்வளோ? 160 ரூபா இல்லை 140 ரூபா செலவு. 140 ரூபாய் செலவு. இதெல்லாம் இதே 40 ரூபா. இது ஒன்று மட்டும் 20 ரூபா மீதி. ஓகே பாய். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.